ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹெல்த்தி ஃபீஸ் சேனல். இன்றைக்கி நாம் அப்பம் செய்யலாம். இதுக்கு ஒரு அழாக்கு 1 டம்ளர் அரிசி, பச்சரிசி, அதுக்கு மேலே 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. இதை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு நல்லா கழுவிடுங்க. இது ரேஷன் அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க. அப்புறமா இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட நான் 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் ஒரு அழாக்கு அரிசினா ஒரு அழாக்கு வெல்லம், பொடி பண்ண வெல்லம் சேர்த்து நைஸாக நல்லா மிக்சியில் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். ஸோ மிக்சியில் அரைச்சி இப்போது நம்ம ஒரு குழிக்கரண்டி மாதிரி எடுத்துக்கணும். ஸோ மாவு நல்லா ஒரு இட்லி பதத்துக்கு இருக்கணும். மாவு குழிக்கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வானில் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்பம் பொரிச்சு எடுக்கலாம். ஸோ எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் சிம்லேயே இருக்கணுங்க. அப்போ தான் என்னென்னா உள்ளே இருக்கிற மாவு வேகும். நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பொரிச்சு எடுக்கிறோமோ அது மாதிரி எண்ணெய் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஆகக்கூடாது. ஸோ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அப்பம் போட்டு திருப்பி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா உப்பி வரும். ஸோ இது குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். வெல்லத்தில் நல்லா அயன் இருக்குது. ஸோ மைதா இந்த மாதிரி கலக்காமல் அரிசியில் செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ஹெல்த்தி ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், அப்பம் ரெடி ஆயிடுச்சு. கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி விட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூடான சுவையான அப்பம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.